ஆக்சுவலாக எந்த கடையிலும் வந்து பார்த்த கடை மாதிரியே இல்லை, புதுசாக இருக்கிற மாதிரி ஒரு கடை. ஒரு சில கடை தான் அந்த வத்தல் கடை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இறால், ஸோ அந்த மாதிரி கடைகள் இருக்குது. ட்ரெஸ்ஸு கடையிலேருந்து வேறு வேறு கடைகள் வந்து நிறையா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நிறைய புது ஐட்டம்ஸு எல்லாமே ஏதோ பல்க் குவான்டிட்டியில் வாங்கணும்னா இந்தமாரி வந்துடலாம். அந்த இடத்துல கரெக்டாக வந்து வாங்கினீங்கன்னா சென்னைக்கு எங்கே இருந்தாலும் வந்து வாங்கிட்டு போயிடலாம். பல்க் ஐட்டம் வாங்கினீங்கன்னா உங்கள்கிட்ட ஆட்டோ இல்லை கார் அந்த மாதிரி இருக்கும். இப்போ இங்கே கரும்பு ஜூஸ் இருக்குது, சரி கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு திரும்பி பண்ணிக்கலாம். அடுத்து கரும்பு ஜூஸு, இன்னும் ஒரு 46 நிமிஷம் மட்டும்தான் இதில் இருக்கலாம். வீடியோ மெமரி கார்டு ஸ்பேஸ் யார் டெலிட் பண்ணி தான் எடுத்துக்கலாம். ஷூ கேட்டதெல்லாம் ஷூ வாங்குவாங்க. தானே இது மாதிரி வேணும். நானே ஷூ வாங்கணும். இவன்ட்டு 400 கொடுத்து வாங்குறது அதை பேட்டர் நல்ல 400 மேலே என்ன ஒரு 200 ஒரு கடை மட்டும் இல்லை, நிறைய கிடைக்குது. கேட்டு பார்க்கலாம். கம்மியாக எல்லாம் வாங்கலாம். இல்லை என்னன்னு கேமரா வாங்கிட்டு வருமா அதுக்கு அது ரேட் அதிகமாக இங்கே ஃபுல்லாக மளிகை சாமான் நிறையா இருக்குது. விசிட் பண்ணால் செம்ம பண்ணால் கேமராவில் லைவ் பண்ணுறல. ஆமாம் ஆமாம். இப்போ ஒரு பொருள் கேட்டு விசிட் பண்ண இன்னும் இந்த கடையில் ஒவ்வொரு கடையை பார்த்துட்டு வராங்க, எதுவும் வாங்க மாட்டுறாங்க. உள்ளே போகிறாங்க, கேட்டு வந்துடுறாங்க. இவங்க கூட வந்தால் பார்த்தீங்களா, நமக்கு விளாக் ஆச்சு. வந்து 4 கடையை பார்த்த மாதிரி ஆச்சு, இன்ஃபர்மேஷன் கொடுத்த மாதிரி ஆச்சு. நினைவுகள் தானே நிறையா. வந்து எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்திருக்கேன் இங்கே, எல்லாம் அதிகமாக கேட்குறாங்க. டிப்ளமோ முடிச்சுட்டு இந்த இங்கே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அல்ஸ்டாம்னு பேர். இங்கேயா? இங்கே இந்த கடை, இந்த இடத்துக்கிட்ட எப்படிங்க கிளிகள் கட்டுவோமா வீடியோவில் காட்டுவோம். இதெல்லாம் கடை பூ கடைலாம் அது கன்ஃபார்மாக சொல்றது 2 வருஷம் வரும். அதுக்கு மருந்தே இருக்குது. முழு மருந்து போட்டீங்கன்னா முழு எவ்வளோ ஆகும். அந்த பக்கம் போயிட்டு இருக்குமா?
செடிகள் செடிகள் பூக்கள் இந்த பக்கம் வேணாமா? ஓகே, இந்த பக்கம் ஃபுல்லாக செடிகள் பூக்கள் தான். அதனால் நம்ம அந்த பக்கம் போவோம். பஸ் வாங்க போறீங்களா? எங்களோட பிளான் என்னன்னா எண்டு வரையும் பார்த்தாச்சா, இப்போ போகும்போது ரிட்டர்ன் என்னென்ன பார்த்தாங்க. ஸோ அதில் வந்து ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறேன். கேமரா ஆமாண்ணா உங்களுதாண்ணா? இல்லையா? அனிமல்ஸ் போய் பார்த்தாங்க. ये घर में छोड़ लास्ट सेक्शन खुला है एनिमल्स बर्ड्स है. नाते हम घर ही अल्लाह பாருங்க. जहाँ फुल्डा मेरी दे பார்த்த லாஸ்ட்டாக பார்த்த வந்து செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து அனிமல்ஸு பேர்ட்ஸு செம்மையாக இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக வந்து டாகு கேட்டு எல்லாமே நிறையா இருந்தது. அதேமாதிரி குட்டி குட்டி பறவைகள் கூட நிறையா அழகாக இருந்தது. சாப்பிட்ற மாதிரி இவ்வளோ வாங்கிட்டாரு கையில் சாப்பிடலாமா தான் வாங்கினாங்க. ஆனால் ஸ்வீட் கம்மியாக இருக்குது, ரொம்ப இனிப்பாக இல்லை. அதனால போனி ஆகும், இல்லைன்னா சாப்பிட்றலாம். இன்னும் காலி ஆயிடுவோம். இதை நான் வந்து இப்படியே சாப்பிட மாட்டேன். எத்தனை பேர் வீட்டில் ஜூஸ் போட்டு தான் சாப்பிடுவேன்.
பால் பச்சை பால் புரியல. பால் பாக்கெட் ஒன்று வாங்கி இதை போட்டு ஆமாம் பால் ஊற்றி இது மில்க் ஷேக் சூப்பராக இருக்கும். அது என்ன ஃபேவரட் நம்மளுக்கு பயங்கரமாக மைக் செட்டோட இருக்குது பாருங்க. கண்ணு முன்னாடி இருந்தது ட்ரெஸ்ஸுலேருந்து வாட்சிலேருந்து எல்லாம் இருக்கு. நீ சூஸ் பண்ண மாட்டேற. நிறைய கடை இருக்கு. வாங்கி கொடுக்குறவங்க பின்னாடி வந்துட்டு இருக்காரு எனக்கு அவருக்காக நிறைய கடைகள் இன்னுமே நான் கடையை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அவ்வளோ கிச்சனே இப்போ நிறையா வந்து நான் கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா ஒரு 12 ஊரில் இருந்தேன். நான் படிக்கும்போது நான் இங்கே தானே அப்புறம் இந்த அளவுக்கு நான் பார்த்ததே என்னாச்சு? கடையே கேட்குறேன். திருப்பி ஒரு வியாபாரம் பண்ணுவாங்க. இந்த பக்கமா இப்போ ஏதோ கேமரா எங்க ஆமா மேலே பண்ண பார்த்தோம்ல அதான். என்னது இதெல்லாம் கீச்சை மீன் இருக்குதா? மீன் இருக்குதா? அதில் கீச்சன் இப்போலாம் கட்டிங் ஓகே. அந்த எண்டு போயிட்டு திரும்பி இந்த எண்டுக்கிட்டே வர போகிறோம். ஆனால் எதுவுமே வாங்கலை. வாங்கினோம் ஜூஸ் வாங்கி குடித்தோம். அதுக்கப்புறம் தான் பலாப்பழம் வாங்கினோம். இதுதான் வாங்கணும். குடும்பஸ்தன் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்குறாரு. இவங்களுக்கு கண்ணுக்கு அட்ராக்ட் பண்ண மாதிரி எதுவுமே கிடைக்கல. அதனால் பார்த்துட்டு இருக்காங்க. ஆப்ஜெக்ட்ஸ் இது பார்க்கறது அவங்களுக்கு சும்மா கொடுத்தாங்க. மேக்ஸிமம் வந்து இதில் நிறையா ஷாப்ஸ் காட்டியிருப்போம்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எதாவது வாங்கினா வீடியோவில் எடுப்போம். அப்படி இல்லைன்னா இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். போயிட்டு ரிட்டன் அகெயின் வந்த இடத்துக்கு ஸ்டார்ட் ஆன இடத்துக்கே வந்தாச்சு. இதை விட நம்ம சந்தை அந்த எண்டு டு இந்த எண்டு வரையுமே போயிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான். இன்னொரு எண்டு போனால் நம்ம படுக்க வேண்டியதான். அவ்வளோதான். கால்வலி இதுக்கே கால்வலி வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே, இதோட வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ என்ன டாப்பிக்கில் எங்கே எப்போ போகிறோமோ ஒரு வாங்க போடுறோம். ஸோ இதுதான் பல்லவர சந்தை முடிவுக்கு வந்தது. யார் இதுக்கு முன்னாடி பல்லவர சந்தைக்கு வந்திருக்கீங்க, உங்களுடைய பல்லவர சந்தையோட அனுபவங்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.